எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்டின்னா, சம்பவத்த தீர்மானிக்கிறது லக்னம் தானா? லக்னம் இல்லன்னா பலன் சொல்ல முடியாதா? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கான்செப்ட். இதுல பாரம்பரிய ஜோதிட முறையில என்ன சொல்றாங்கன்னா, லக்னம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு 2 மணி நேரம் மாத்தி பிறந்தாச்சு அப்படின்னா, வாழ்க்கை சூனியமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு ஜோதிட முறை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த லக்னமே வந்து தப்பு. இது வந்து ஒத்து வரல. லக்னம் வந்து வளர் நிலையில வந்து டிரான்சிட் ஆயிட்டு இருக்கு. அப்ப லக்னம் இப்ப கரண்ட்ல எந்த புள்ளியில இருக்குதோ, அத வச்சு தான் சம்பவம் வந்து தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து புது முறைய உருவாக்குறார். லக்னம் மாறுது அப்படின்ட்டு. பழைய கால பாரம்பரிய ஜோதிடர்கள் வந்து பிறந்த டைம்ல என்ன லக்னமா இருக்கோ, அத வச்சு பலன் சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு சொல்லும்போது, பலன் கரெக்ட்டா வருதா? லக்னத்த வச்சு தான் பலன் தீர்மானிக்கப்படுதா? அப்படின்னா 100% தீர்மானிக்கப்படவில்லை. இத நான் எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, லக்னம் நின்ற புள்ளி வந்து உங்க கேரக்டர் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. கேரக்டர் சொல்லலங்கிறது என்னுடைய கருத்து. சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து உங்க மனநிலையை சொல்லுதுன்னு சொல்றாங்க. அதுவும் என்னுடைய ஆராய்ச்சியில வந்து தப்பா இருக்குது. லக்னம் நின்ற புள்ளியோ, சந்திரன் நின்ற புள்ளியோ வந்து உங்க கேரக்டர சொல்லல. அப்ப எது கேரக்டர் சொல்லுது அப்படின்னா, குரு நின்ற நட்சத்திரம் ஆண் ஜாதகத்துல குரு நின்ற நட்சத்திரம் வந்து அந்த ஜாதகனுடைய கேரக்டரையும், பெண் ஜாதகத்துல சுக்கிரன் என்ற நட்சத்திரம் வந்து அந்த ஜாதகியினுடைய கேரக்டரையும் சொல்லுது அப்படிங்கிறது தான் என்னோட ஆய்வுல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஆனா நீங்க புக்ல வந்து என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னா, சந்திரன் தான் மனோகாரகன். அவர் வந்து உங்க மனநிலையை குறிக்கிறாருன்றீங்க. ஆனா நடைமுறையில ஒத்து ஒத்து பொருத்தி பாருங்க. குரு நின்ற நட்சத்திரம் தான் உங்க கேரக்டர் தீர்மானிக்குதுங்கிறது என்னுடைய கருத்துங்க. அத அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்றத வந்து நீங்க கேட்காதீங்க. அப்ளை பண்ணி பாருங்க. நம்பாதீங்கன்னு சொல்றேன் நானு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லக்னம் மாறிடுச்சு அப்படின்னா, 1 மணி நேரம் கழிச்சு பிறந்துட்டான் அப்படின்னா, அவன் அவயோகர் அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனம்னு சொல்றேன் நானு. இத நான் எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில உட்கார்ந்திருக்கீங்க. அங்க விளையாடக்கூடிய நெறைய பிளேயர்ஸ் விளையாடலாம். ஆனா 9 கிரகம் அப்படிங்கிறனால 9 பிளேயர்ஸ வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 பிளேயர்ஸ் வந்து அந்த மேட்ச்ல ஆடுறாங்க. அத 9 கிரகங்கள்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டேடியத்தில உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அத தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? லக்னம்னு சொல்றோம். இப்ப நீங்க முன்னாடி உட்கார்ந்தீங்க அப்படின்னா, அது மேஷ லக்னமா சொல்றோம். நீங்க பின் சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா, அது வந்து மீன லக்னம்னு சொல்றோம். நீங்க எதிர்ல உட்கார்ந்தீங்கன்னா, அது விருச்சிக லக்னம் அல்லது துலாம் லக்னம்னு சொல்றோம். நீங்க கார்னர்ல உட்கார்ந்தீங்கன்னா, அந்த கார்னர் ராசிகள் குறிக்கக்கூடிய லக்னத்த வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு கற்பனைக்காக சொல்றேன். இப்ப நீங்க லக்னத்த வந்து எந்த இடத்துல சுத்தி சுத்தி மாத்தி போட்டாலும், அந்த 9 கிரகங்கள் வந்து என்ன செயல்படுதோ, அதுதான ரிசல்ட்டா வருது. அதுல எந்த மாற்றமும் இல்லையே. 9 பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. யார் தோக்குறாங்களோ அவங்க தான் தோக்குறாங்க. நீங்க உட்கார்ந்திருக்க இடத்த மாத்திட்டு, பூரா சம்பவமும் மாறிடுச்சுன்னு சொல்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, முட்டாள்தனமா இருக்குது. நீ எந்த லக்னத்த மாத்தி போட்டாலும் சம்பவம் மாறாது. இத வந்து நான் சொல்றத வந்து நிரூபிக்கிறதுக்கு நான் முற்படுறேன். யாருக்காவது வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா, ஓப்பன் டிபேட் வாங்கன்றேன் நானு. நீங்க எவ்வளோ பெரிய ஜோதிடரானாலும் இருங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னுடைய கான்செப்ட் வந்து ரிசர்ச் பண்ணத வந்து நான் கரெக்ட்ன்னு நான் ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? அப்ப நீங்க டிபேட் வந்தா தானே நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். வாங்க டிபேட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். லக்னம் நின்ற புள்ளியோ, சந்திரன் நின்ற புள்ளியோ, உங்க கேரக்டர வந்து சொல்லலங்கிறது நான் ஆணித்தனமா சொல்ல முடியும். குரு நின்ற நட்சத்திரமும், சுக்கிரன் என்ற நட்சத்திரம் தான் உங்க கேரக்டர தீர்மானிக்குது அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். இதே மாரி ஒவ்வொரு கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் வந்து அந்த உறவுகளுடைய கேரக்டர் சொல்லுது. சூரியன் என்ற நட்சத்திரம் அப்பாவுடைய கேரக்டர் சொல்லுது. சந்திரன் என்ற நட்சத்திரம் அம்மாவுடைய கேரக்டர் சொல்லுது. புதன் என்ற நட்சத்திரம் தாய்மாமனுடைய கேரக்டர் சொல்லுது. செவ்வாய் என்ற நட்சத்திரம் கணவனுடைய கேரக்டர் சொல்லுது. ஆண் ஜாதகத்துல இளைய சகோதரனுடைய கேரக்டர் சொல்லுது. இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு கேரக்டர் அவங்களுடைய கேரக்டர வந்து எடுத்து சொல்லுது. லக்னம் எந்த லக்னத்த நீங்க மாத்தி போட்டாலும் இந்த சம்பவம் வந்து மாறப் போறதில்ல. ஒருத்தர் கேட்கிற வளர் நிலையில வந்து எல்லாமே வளர்ந்துருது. அப்போ வந்து கிரகங்கள் வளரலையா அப்படின்னா, கிரகங்களும் வளருதில்ல. நீங்க லக்னம் மட்டும் வளருதுன்றீங்க. கிரகங்கள் வளரல அப்படின்னா எப்படி பலன் மாறும்? ஆளும் மாறணும். அந்த இடமும் மாறினா தானே அது வந்து வளர்ச்சியாகும். ஆள் மட்டும் சுத்தி சுத்தி வந்துட்டு இடம் வந்து மாத்தாம அப்படியே இருக்குது. ஆள மட்டும் மாத்திட்டு எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்றது எப்படி வந்து பொருத்தமா இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாமே முரண்பட்டு இருக்குது. யார் சொல்ற கான்செப்ட் என்னால ஏத்துக்க முடியல. அப்ளை பண்ணி பார்க்கும்போது எல்லாமே தப்பா வருது. இப்ப என்ட்டயே வந்து வயதான ஜோதிடர்கள் ஒரு 40 வருஷம், 30 வருஷம் அனுபவம் உள்ள ஜோதிடர்களே வந்து என்னுடைய மெத்தட் வந்து ஒரு 10 பேர் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூ குடுத்துருக்காங்க. வேணா அவங்கள ஒரு நாள் வந்து நான் பேச வைக்கிறேன். நிரூபிக்கிறதுக்கு நான் முற்படுறேன். ஏன்னா நீங்க சொல்றது தப்புனா தப்புன்னு தானே சொல்ல முடியும். நட்சத்திரத்த பார்க்கல அப்படின்னா எப்படி பலன் சொல்ல முடியும்? ஒருத்தர் நட்சத்திரத்த பார்க்காமலே எல்லா பலனும் சொல்றேன்றாரு. அது வாய்ப்பு இல்லங்கிறது என்னுடைய கருத்து. லக்னம் இல்லாம பலன் சொல்ல முடியாதுன்றாங்க. அதுவும் தப்புன்னு சொல்றேன் நானு. சந்திரன் வந்துருச்சு. அதனால வந்து சந்திரன் வந்து 7 சனி பாதிச்சுச்சுன்றீங்க. 7 சனி பாதிச்சா உங்க மனநிலை பாதிக்காதுங்கிறது என்னுடைய கருத்துங்க. அது வந்து உங்க தாயினுடைய மனநிலை தான் பாதிக்கும். ஏன்னா சந்திரனுக்கு தாயை குறிக்கக்கூடியது. உங்கள பாதிக்கணும் அப்படின்னா, அது குருவ அஃபெக்ட் பண்ணா மட்டும் தான். சனி வந்து குருவோட தொடர்பு கொள்ளும்போது தான் உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுமே தவிர, 7 சனி வந்து உங்கள எந்த விதத்திலும் பாதிக்காதுங்கிறது என்னுடைய ஆய்வுல கண்டுபிடிச்ச கருத்து. அதனால வந்து நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தாலும்,
என்னுடைய கருத்தை வந்து யாருக்காவது நான் விட்டு கொடுக்க முடியாது. இது நான் கண்டுபிடிச்ச உண்மை. உங்களுக்கு வந்து டிபேட் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா கூப்பிடுங்க. டிபேட் பண்ண ரெடியாக இருக்கேன். ப்ரூவ் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.